வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் சார்ட்டிங் டூல். இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 427 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா காப்பர் மார்க்கெட் 426 சப்போர்ட்டாக வச்சு 432 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்றத எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து அப் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்து 432 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. இது ஒரு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ஒரு தொடர்ச்சியாக தான் அமைஞ்சிருக்குது. ஆனால் என்ன நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 432 அப்படின்றது ஒரு முக்கியமான ஜோன். அந்த இடத்துல அதால் ப்ரைஸ் அதுக்கு மேலே நிற்க முடியாமல் அதிலிருந்து மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக மாறியிருக்கு. இறுதியாக 429.55 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் நமக்கு அற்புதமான ட்ரேட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 429லேருந்து 428க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. ஒரே ஒரு மாற்றம் தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் காப்பர் 432 ரெசிஸ்டன்ஸை வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம். நம்ம எதிர்பார்த்தது நேற்று பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சோம். அது நடந்திருக்கு. ஆனால் இந்த 432 அப்படின்றது ஒரு மிக முக்கியமான இடம். அந்த இடத்துல ப்ரைஸ் தக்க வைக்காதது நமக்கு ஓரளவு பையிங்க்கு சாதகமான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கல. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங்கை விட கீழே ஓப்பன் ஆகிறதும் இதுக்கு இன்னொரு காரணம். ஓப்பன் ஆகிற மாதிரி எதிர்பார்க்குறோம், அதுவும் இன்னொரு காரணம். அதனால் இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் 432 ரெசிஸ்டன்ஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட்ஸும் 426, 22. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.